வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் 3rd மிட்-டேர்ம் டெஸ்ட் 2024 இது விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள கொஸ்டின் பேப்பரில் 2 மார்க் கொஸ்டினோட சொல்யூஷன்ஸ் 1 by 1 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 9ல் என்ன கொஸ்டின் கேட்டாங்களோ அதோட சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ இது எக்ஸசைஸ் 7.1ல் ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். கொஸ்டின் என்ன? யூஸிங் ஹெரான்ஸ் ஃபார்முலா ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஹூஸ் சைட்ஸ் ஆர் 10, 24, 26. ஸோ வேல்யூவில் இருந்தே தெரியுது ஸ்கெலனி ட்ரையாங்கிள். ஸோ ஸ்கெலனி ட்ரையாங்கிள் அப்படின்னாலே அதை ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் அதோட ஏரியா என்ன அப்படின்னு என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும். இதை ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஹெரான்ஸ் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரூட் ஆஃப் எஸ், எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி. எஸ்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2. ஸோ கொடுத்துருக்கிற 3 வேல்யூவை நம்ம என்னென்னு வச்சுக்கலாம்? ஏ, பி, சின்னு வச்சுக்கலாம். இந்த 3ஐயும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் எஸ்ஸோட வேல்யூ என்னென்னு என்ன செஞ்சிடும் கிடச்சிரும். ஸோ ஏயோட வேல்யூ என்ன? 10, பியோட வேல்யூ 24 அண்ட் சியோட வேல்யூ 26. இப்போ இந்த 3ஐயும் கூட்டுங்க, 60 கிடைக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 30 கிடைக்கும். ஸோ இது எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இதை நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, எஸ்ஸோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்ச பிறகு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். எஸ்ஸுக்கு பதிலாக 30, 30 மைனஸ் 10, ரைட். அடுத்து 30 மைனஸ் 24, ரைட். அடுத்து 30 மைனஸ் 26, ஓகேவா? இப்போது ஃபர்ஸ்ட் இந்த 30, ஃபர்ஸ்ட் உள்ள 30 அப்படியே இருக்கும். 30லேருந்து 10 சப்ட்ராக்ட் பண்ணால் 20, 30லேருந்து 24 சப்ட்ராக்ட் பண்ணால் 6, 30லேருந்து 26 சப்ட்ராக்ட் பண்ணால் 4. ஓகே, இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா, இதில் இருக்கிற எல்லா வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 14,400 கிடைக்கும். அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், 120 கிடைக்கும். பட் இது கொஞ்சம் கஷ்டமான ஸ்டெப். இதை நம்ம இப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் ஈஸியாக பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், கொஞ்சம் கவனிங்க. ஸோ இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த 30ஐ 3 × 10ன்னு எழுதலாமா? ரைட். அடுத்து 20ஐ 2 × 10ன்னு எழுதலாமா? ரைட். அந்த 6ஐ 3 × 2ன்னு எழுதலாமா? இந்த 4ஐ 2 × 2ன்னு எழுதலாமா? இடம் இல்லை, அதனால் நான் இப்படி எழுதியிருக்கிறேன், ரைட். இதுக்கு அடுத்த ஸ்டெப் கவனிங்க. இந்த 10 எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு உள்ள 3 அப்படியே இருக்கட்டும். 10 எப்படி எழுதலாம்? 5 × 2. அடுத்து 2 அப்படியே இருக்கட்டும். அடுத்த 10 எப்படி எழுதலாம்? 5 × 2. மீதி உள்ள வேல்யூஸ்லாம் அப்படியே இருக்கட்டும், ஏன்னா எல்லாமே ப்ரைம் நம்பர். 3 × 2 × 2 × 2, ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம இதை டிவைட் பண்ணி பிரிக்க முடியாது. இப்போ மறுபடியும் கவனிங்க. சாரி, இனிமேல் ஸ்கொயர் ரூட் போட வேண்டாம். இந்த 2 3க்கு ஒரு 3 வெளியே எடுத்துடலாமா? இந்த 2 5க்கு ஒரு 5 வெளியே எடுத்துடலாமா? இந்த 2 2க்கு ஒரு 2 வெளியே எடுத்துடலாமா? இந்த 2 2க்கும் ஒரு 2 வெளில எடுத்துடலாம். இந்த 2 2க்கும் ஒரு 2 வெளில எடுத்துடலாம். இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம். 3 5s are 15, 15 plus 15 × 2 30, 30 × 2 60, 60 × 2 120. The answer is 120 centimeter square. That's all. வந்துருச்சு. Thank you.